அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த புத்தம்புது வீடு கோயம்புத்தூர் சரவணம்பட்டிக்கு பக்கத்தில் நம்ம சக்தி ரோட்டு மேலே தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. சக்தி ரோட்டுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடு வந்து 5 பெட்ரூம் உள்ள வீடுங்க. இந்த வீட்டு மனை வந்து வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்தே இதை தலைவாசல் வச்சு கட்டியிருக்காங்க. இதை பாருங்களேன், இந்த வீட்டை வந்து அதாவது 3 குடும்பம் தங்கிக்கலாங்க, அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. உள்ளே வந்து வடக்கு பார்த்த வாசலில் உள்ள வீட்டுக்குள்ளே போகும்போது இன்னர் படி வச்சு கீழே ஒரு பெட்ரூமு, மேலே 2 பெட்ரூம், மொத்தம் 3 பெட்ரூமுங்க. அதே மாதிரி அடுத்த வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு வெளியிலேருந்தே ஒரு படி இருக்குது, அதில் போனோம்னா அங்கே 2 பெட்ரூமுங்க. இந்த வீட்டை அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ளே போய் ஒன்றா பார்க்கலாம் பாருங்கள். இப்போ போர்ட்டிக்கோ வந்துட்டோம் பாருங்களேன். போர்ட்டிக்கோ வந்து பெரிய சைஸுங்க, அதை பார்க்கலாம். இங்கே வந்து கீழேயே பெரிய அண்டர் கிரவுண்ட் வாட்டர் தண்ணி இருக்குது, அதாவது சம்ப் இருக்குது. அப்புறம் வந்து போர், ஸ்வீட் வாட்டர், நல்ல போர் இருக்குங்க. எல்லா வசதியும் இருக்குங்க, கரண்ட் இருக்குது, அத்தனை வசதியுமே இருக்குது. அந்த போர்ட்டிக்கோவில் பாருங்களேன், ஹெவி டூட்டி டைல்ஸ் போட்டு கார் பார்க்கிங்காக அவ்வளோ பிரமாதமாக அதை ரெடி பண்ணியிருக்காங்க, தயார் பண்ணியிருக்காங்க. வால் அதாவது நம்ம வால் எல்லாமே 10-11 அடிக்குமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வெளியிலேயே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க, பாத்ரூம் இந்தியன் டைப்பில். வெளியே தடவை போயிட்டு வந்தால் நம்ம குளிக்க வைக்க எல்லாத்துக்குமே அது பயன்படும், அந்த மாதிரி இருக்குங்க. பார்த்துங்க, இந்த படி வெளியில் ஒரு இது இருக்குங்களா, இந்த வெளியில் ஒரு படி போனோம்னா அருமையான வீடு. மேலே இருக்க 2 பெட்ரூமோட அங்கேயும் கிச்சன் டேபிள் இருக்குது. அதாவது வெளியில் போன உடனே ஒரு பால்கனி இருக்குது, பெரிய பால்கனிங்க. அதுபோக உள்ள 2 பெட்ரூம் இருக்குது, அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ இங்கே நம்ம மெயின் வீட்டு வடக்கு பார்த்த வீட்டுக்குள்ளே போகிறோம். லிவிங் ஹால் வந்து 16க்கு 16 அந்த சைஸில் வந்து பெரிய இதில் சும்மா மாசாக இருக்குங்க. அதில் பாருங்கள், அதில் வந்து டிவி கேபினட்ஸ், அதாவது டிவி யூனிட் இருக்குது. அதில் வந்து கீழே பேஸ் கேபினட்ஸ் இருக்குது, வால் கேபினட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பூசா ரூம் இருக்குது. பூசா ரூமுக்கு வந்து அருமையான டபுள் டோர் போட்டு நீட்டாக வீட்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் அவ்வளவு பிரமாதமாக இதை பண்ணியிருக்காங்க. இதை அப்படியே பார்த்துக்கிட்டு வாங்க. இந்த வீடு வந்து ஒரே வீடு தாங்க, ஆனால் 3 வீட்டுக்கு சமமான வீடுங்க. 3 ஃபேமிலி இதை தங்கிக்கலாம். இப்போ அம்மா அப்பா 2 பையங்க இருக்காங்க, 2 பேருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். அம்மா அப்பா கீழே இருந்துக்கலாம் வீட்டில், மேலே வந்து பெரிய மையம் இருந்துக்கலாம், அங்கே எல்லா வசதியும் இருக்குது. இன்னொரு மெயினுக்கு இந்த வெளிப்புறமாக வந்து வெளியிலேருந்து படி போகுது பார்த்தீங்களா, அதில் இருந்துக்கலாங்க. அந்த மாதிரி 3 குடும்பம் தங்கக்கூடிய இந்த பெரிய வீடுங்க. இந்த வீடு அவ்வளவு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, பார்த்துக்கிட்டே வாங்கப்பா. அதே மாதிரி இந்த வீடு வந்து சக்தி ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே, நம்ம சக்தி ரோட்லேருந்து 1 நிமிஷம் கூட ஆகாதுங்க அந்த வீட்டுக்கு போக. சக்தி மெயின் ரோட்லேருந்து சரவணம்பட்டிக்கு நியரஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், கிச்சன் டேபிள் பாருங்களேன், அவ்வளோ பிரமாதமாக அதை கொடுத்துருக்காங்க. நல்லா விலை உயர்ந்த கிரேனைட் போட்டு பிளாக்கில் போட்டு அதுக்கு சேஃபாக இது பண்ணியிருக்காங்க. அப்படியே கிச்சன் டேபிள் அப்படி கீழே வந்து நல்ல பேஸ் கேபினட்ஸ் இருக்குது. பார்த்துங்க, வாலில் வந்துமே அந்த இதெல்லாம் இருக்குங்க, வால் கேபினட்ஸ் இருக்குது. நம்ம லாப்ட் கபோர்டு பார்த்துங்கங்க, பேஸ் கேபினட்ஸ், கிச்சன் பேஸ் கேபினட்ஸ் பாருங்களேன், எவ்வளவு பொருள் வேணாலும் வச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக அதை பண்ணியிருக்காங்க. கிச்சன் சைஸ் வந்து கொஞ்சம் சிறுசுதாங்க, இருந்தாலும் வந்து நிறைய திங்ஸ் அதில் வச்சு எடுக்கிறது மாதிரி அவ்வளவு கேபினட்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. கிச்சன்லேயே பாருங்களேன், கிச்சனை மேடை கீழே பேஸ் கேபினட்ஸ், அப்படியே வால் கேபினட்ஸ் பாருங்கள். இதெல்லாம் செல்ஃபு தாங்க, செல்ஃபையே ஷோகேஸ் மாதிரி அவ்வளோ பிரமாதமாக கிளாஸ்லாம் போட்டு எந்த பொருளும் தூசிப்படாது வச்சு எடுக்கிறதுக்கு. அதாவது தெரியும், நம்ம கண்ணாடி இருக்கிறனால டக்குனு என்னென்ன பொருள் எங்கெங்கே வச்சுருக்கோங்கிறது ஈஸியாக எடுக்க அதை பயன்படுத்த கிச்சனில் இருக்கிறவங்களுக்கு இருக்குங்க. ஒவ்வொரு கிச்சன் வந்து ரொம்ப அளவில் பெருசாக இருக்குது, ஆனால் திங்ஸ் ஒன்று வைக்க முடியாது. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் சின்ன கிச்சனாக இருந்தாலும் பொருள்கள் வந்து நிறைய வச்சு எடுத்து கிச்சனில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக எடுக்கிற மாதிரி அதை இது பண்ணியிருக்காங்க, தயார் பண்ணி வச்சுருக்காங்க. ரெடியாக இருக்குது உங்களுக்கு. கிச்சன் மேடையை பார்த்திங்கள்ல, சமைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே பாருங்கள், நம்ம ஹாலுக்கு வந்துட்டோம். ஹாலில் பாருங்களேன், அந்த ஸ்டேர்கேஸ் கீழேயுமே உங்களுக்கு அதை வந்து நீட்டாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வரோம். இந்த பெட்ரூம் பாருங்கள், எல்லா பெட்ரூம்லேயுமே டிவி கேபினட்ஸ், அதாவது டிவி யூனிட்ஸ் நல்ல பெருசாக இருக்குது யூனிட். அதுலேயே வந்து பேஸ் கேபினட், வால் கேபினட்ஸ், டால் கேபினட்ஸ், விண்டோஸ் எல்லாம் அவ்வளோ பக்காவாக பண்ணியிருக்காங்க. அப்படியே அந்த ஒரு ஸ்டடி ரூமு, இதில் பாருங்கள் நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூம் பாருங்களேன், வாட்ரூப், எவ்வளோ பெரிய வாட்ரூப், அடேங்கப்பா 4 பீரோவில் வச்சு எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குதுங்க.
எல்லா பெட்ரூம்லையுமே இதே மாதிரி தான் டட்டு இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ வசதியாக இருக்குது. பார்த்தீங்களா, அந்த வாட்ரூப்லாம் விலை உயர்ந்த அந்த இதில் போட்டு செஞ்சு வச்சுருக்காங்க. ஈஸியாக ஓப்பன் க்ளோஸ் அவ்வளோ ஸ்மூத்தாக வருதுங்க. அந்த மாதிரி ஸ்ப்ரிங் டைப்பில் அப்படியே அவ்வளோ இதாக அந்த மாதிரி குவாலிட்டியில் அதை தயார் பண்ணியிருக்காங்க. நிறையா வீட்டுகளில் அந்த செல்ஃப் வந்து பாருங்களேன் சும்மா ஓப்பனாக வச்சுருவாங்க. ஆனால் இவங்க வந்து சும்மா மாசாக அதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஷோகேஸ் மாதிரியே பார்த்துங்க, அப்படியே தக்கத்தக்கத்தன்னு கோல்டு கலரில் இருக்குங்க. அவ்வளவு பிரமாதமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கல்ல, இங்கே என் ட்ரெஸ்ஸிங் ரூம் ஒன்று, இந்த ட்ரெஸ்ஸிங் இது பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக எல்லா வசதியும் இருக்குது. பாத்ரூம் டோரும் பாருங்களேன் விலை உயர்ந்த டோருங்க. எல்லாமே பக்காவாக இருக்குது. வீட்டினுடைய மெயின் டோர் மாதிரியே பாத்ரூம் டோரும் அவ்வளோ பக்கமாக விலை உயர்ந்த டோருங்க. பாருங்கள், பாத்ரூம்கள்லாம் ஃபுல்லாக விலை உயர்ந்த இதில் இது பண்ணியிருக்காங்க. அப்படியே பாருங்கள் சார், பாருங்கள் இங்கே ஒரு பெட்ரூமு, இங்கேயும் எல்லா வசதியுமே இருக்குங்க. பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஷோகேஸ் நல்லா காற்றோட்டமாக சன்னெல்லாம் நல்லா பெரிய பெரிய சன்னல் வச்சுருக்காங்க. எல்லா பெட்ரூம்லேயுமே பெரிய பெரிய சன்னலாக வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த பாத்ரூமை பாருங்கள். இங்கேயுமே டோர் எல்லாமே பாத்ரூமுக்கு நல்ல டோருங்க, சூப்பர் டோரு. நம்ம அப்படியே வாரோம் வந்துட்டு இப்போ மேலே போகிறோங்க. பாருங்கள், மேலே வந்துட்டான். மேலே வந்து பார்த்தீங்களா, இந்த பெட்ரூமை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தான் எல்லா வசதியும் இருக்குது இங்கேயும். பாருங்கள், ட்ரெஸ்ஸிங் ரூம், இதில் வாட்ரூம், பார்த்தீங்களா, அந்த வாட்ரூப்பெல்லாம் அடேங்கப்பா ஏகப்பட்ட பொருள்கள் வச்சு எடுக்கலாங்க. அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ரெஸ்ட் ரூமுடைய இந்த பாத்ரூமுடைய டோருமே நல்ல சூப்பர் டோர் தான். இதுலேயும் எல்லா வசதியோடையும் இந்த பாத்ரூம் பண்ணியிருக்காங்க. வால்க்கெல்லாம் டைல்ஸ் நல்ல கலர்ஃபுல்லான டைல்ஸாக கொடுத்துருக்காங்க. ஆமாம், பார்த்தீங்களா, அப்படியே நம்ம வாரோம். அப்படியே வாரங்க வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு வெளியில் போய் பார்க்கலாம். பாருங்கள் சார், இப்போ நம்ம அப்படியே போர்ட்டிக்கு வந்துட்டு இன்னொரு வீடு இருக்குல்ல வெளியில் பக்கத்தில், அதே ஒரே இதுக்குள்ளே ஒரே காம்பவுண்டுக்குள்ளே 2 வீடு அந்த மாதிரி. இப்போ இந்த வெளிப்புற படிக்கட்டிலேருந்து அவுட்டர் ஸ்டேர்கேஸ்லேருந்து அந்த வீட்டுக்காக போகிறோம். பாருங்கள், இந்த பாருங்கள், இது வடக்கு பார்த்து, அந்த வீடு மேலே வந்து கிழக்கு பார்த்து வந்துடுங்க. அந்த மாதிரி 3 ஃபேமிலி இதுக்குள்ளே தங்கலாம். அப்பா அம்மா 2 மகன்களுக்கு 3 பேர் இதில் தங்கிக்கலாம், 3 குடும்பம். பாருங்கள், நம்ம மெயின் டோர் வந்துட்டான், வீட்டுடைய மெயின் டோரு. இது வந்து கிழக்கு பார்த்த வாசலுங்க. பாருங்கள், அதுலேயே வீட்டுக்கு முன்னாடியே பெரிய ஒரு பால்கனிங்க, சரியான பால்கனி. அதாவது அந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய பால்கனின்னு.
நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். மெயின் டோரும் சூப்பராக டீ கூட்டாலும் அவ்வளோ பிரமாதமான டோர் போட்டிருக்காங்க. நான் போயிட்டோம், வீட்டுக்குள்ளே போயிட்டோம். பாருங்கள், வீட்லேயுமே அங்கேயுமே போனோன்னா ஹாலில் வந்து டிவி யூனிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் இதை பாருங்கள், வால் கேபினட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சன்னலும் பாருங்களேன், சுற்றி இது பண்ணியிருக்கு. அதைத்தான் உங்களுக்கு எல்லா பக்கமும் சுற்றி காமிக்கிறேன். அதில் டோர் என்ன இருக்குது, எவ்வளோ இது இருக்குதுன்னு. இந்த கிச்சன் பாருங்களேன், அந்த கீழே இருக்க கிச்சனை விட மேலே வந்து பெரிய கிச்சனுங்க. இந்த 8x8 சைஸ் இருந்தாலும் அதை விட பெரிய கொஞ்சம் பெருசு. இந்த கிச்சன்லேயுமே பாருங்களேன், எல்லா வசதியும் இருக்குது. பாருங்கள், எல்லாத்தையும் முதல்ல சுற்றி காமிக்கிறேன் கிச்சனில் என்னென்ன இருக்குன்னு. பாருங்கள், கிச்சன் டேபிள் டாப்பு, அதில் சிங்க்கு, பிரமாதமான விலை உயர்ந்த சிங்க் வச்சுருக்காங்க. அதிலே பாருங்கள், கீழே கேபினெட்ஸ் பாருங்கள், ஃப்ளவர் கேபினெட்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த உள்ள பாத்திரங்களில் வைக்கிறதுக்கு, எண்ணெய் பாட்டில் வைக்கிறதுக்கு, தட்டு வைக்கிறதுக்கு, அத்தனை பொருள்களுமே வச்சு எடுக்கிற மாதிரி எல்லாமே இருக்குது. கரண்டிகள்லாம் வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் தண்ணி கூட அது பெரிய பொருள், உயர்ந்த பொருள்கள் வச்சுக்கலாம். அதில் உயரமாக இருக்கக்கூடிய இதுகள். இதில் பாருங்கள், 2 தட்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. முக்கியமான பொருளாக இதுலேயும் வச்சு எடுத்துக்கலாங்க. எல் டைப்பில் கார்னர் கேபினெட்ஸ். இந்த பாருங்கள், சிமினி பார்த்தீங்கல்ல, நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் சிமினிங்க. சிமினி சூப்பராக இருக்குது. இதுலேயுமே போயிருங்க, ஷோகேஸ் எவ்வளோ பிரமாதமாக அதை இது பண்ணியிருக்கா பாருங்கள். பார்த்தீங்கல்ல, அந்த வால் டைல்ஸு, ஃப்ளோர் டைல்ஸு எல்லாமே பக்காவாக இருக்குது. அப்படி என்ன நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அந்த மாதிரி வீடுங்க அது. ஆமாம், வாங்க நேராக வந்து பாருங்கள். இந்த வீடு பிடிக்குங்க, சூப்பர் வீடு, மிஸ் பண்ணிடாதீங்க. பார்த்தீங்களா, ஷோகேஸ் எல்லா வீட்லேயுமே இருக்குங்க. பாருங்கள், ஒரு வீட்டுக்குள்ளே போனோம்னா டிவி யூனிட், அதில் வந்து பேஸ் கேபினெட்ஸ், அப்புறம் வந்து அங்கே கீழே பூசா ரூம், அதில் பாருங்கள் வால் கேபினெட்ஸ் என்ன, அப்புறம் வந்து வாட்ரூப், அப்படி ஏகப்பட்ட இன்டீரியர் ஒர்க்கு எல்லா பெட்ரூமுக்குள்ளுமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த மேலே வந்து 2 பெட்ரூமு, 2க்குமே அட்டாச்சு இருக்குங்க. இந்த வீட்டை வந்து நேராக வந்து பாருங்கள். நேராக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும். விலையும் ரொம்ப கம்மி தாங்க. விலை கம்மி, 3 குடும்பம் தங்கிக்கலாம். அதில் தான் இதில் ஒரு நல்ல ஸ்பெஷல். இன்னொன்று, சக்தி ரோட்டு மேலே இருக்குது. 1 நிமிஷம் தான் ஆகும் சக்தி ரோட்டிலேருந்து, ரொம்ப பக்கம். அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தோன்னே, வீடியோ எல்லோரும் பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதாவது யாருக்கு வேணுமோ, வீடியோ வாங்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் வீடியோவை பாருங்கள். வேண்டக்கூடிய வீடு வாங்குறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆனால் கனிவான வேண்டுகோள், வீடு வாங்குறவங்க இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கூப்பிடுங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அட்டேங்கப்பா. ஏகப்பட்ட வேலைகள் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கல்ல, எங்கே போனாலும் அதை தான் திரும்ப தான் சொல்லணும். அதுக்கு தான் சரி பாருங்கள் அப்படின்ட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, இந்த பால்கனி பாருங்கள், எவ்வளோ மாசாக இருக்குது. அப்படியே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, காற்றோட்டமான இடங்க இது. அப்படியே மேலே போகலாம். மேலே போய் மொட்டை மாடியை பார்ப்போம். அதாவது நமது எம்எம் ரியல்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள அனைத்து இதயங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த டாப் ரூமுக்கு வந்துட்டோம். அதாவது மொட்டை மாடிக்கு வந்துட்டோம், மேலே டெரேஸுக்கு. இதில் வந்து ஃபியூச்சரில் நீங்கள் வீடு எடுக்கிறதுனால ஸ்டார்டர் பார் வச்சு எல்லா காலத்துக்கும், அதாவது எல்லா போஸ்ட்டுக்குமே ஸ்டார்டர் பார் வச்சு டம்மி கார்டு போட்டிருக்கு. நீங்கள் வீடு கட்டுறதுனால கட்டிக்கலாங்க.
இந்த வீடு வந்து சக்தி ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் தாங்க இருக்குது. அதனால் இந்த வீடியோவை பார்த்தவங்க வாங்க நினைக்கிறவங்க உடனேயே நம்ம ஸ்க்ரீனில் வர நம்ம எம்எம் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு ஃபோன் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி கலந்த வணக்கம்.